Hi friends, welcome you all. இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா TNPSC क्वेश्चंसல வந்து பாலிட்டில இருக்க உங்களுக்கு தெரியுமா क्वेश्चंस வந்து பார்க்கலாம். 2004 ஐநா சபை செப்டம்பர் 15ஆம் நாளை உலக மக்களாட்சி தினமாக அறிவித்துள்ளது. எப்ப வந்து எந்த வருஷம்ன்றது கேட்கலாம், எந்த நாளுன்றது கேட்கலாம். இது ரெண்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு. உலக மக்களாட்சி தினம் செப்டம்பர் 15 ஐநா சபை அங்கீகரித்தது 2007 ரெண்டும். அடுத்து உலகில் பழமையான மக்களாட்சி நாடுகள். இந்த சிறப்பு கூறுகள் பார்க்கலனாலும் எது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்றது மட்டும் பார்த்துக்கலாம். இதில் கிரேக்கம் வந்து 5லேயே இருக்குது. அமைவிடம் கிரீஸ். ரோமானியன் வந்து தீபகற்ப இத்தாலி ரோம் கிமு 300 80. சான் மெரினோஸ்ன்றது இத்தாலி கிபி 301. கிபி 930 ஐஸ்லாந்து திங்வெளின்ற இடத்துல இருந்து உருவாயிருக்குன்னு சொல்கிறாங்க மக்களாட்சி நாடு. அரசியல் தத்துவத்தோட அடித்தளம் கிரேக்கம். இந்த இது வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ வந்து மனித தீவு அப்படின்றது இங்கிலாந்து அயர்லாந்துக்கு இடையில் இருக்கிறது தான் மனித தீவு. இங்கிலாந்து அயர்லாந்து மன்னராட்சியின் கீழ் சுயாட்சி அப்படின்றது வந்து ஆரம்பிச்சிருக்காங்க கிபி 927. இங்கிலாந்து நமக்கு தெரியும் கிபி 13ஆம் நூற்றாண்டு மகாசாசன மேக்னா கர்ட்டான்னு சொல்லுவாங்க. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் வந்து இதுவும் பழமையான மக்களாட்சி கிபி 1789 தான். விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து ஊராட்சி ஒன்றியம் பற்றி சொல்லியிருக்காங்க. ஊராட்சி ஒன்றியம் எங்கே அதிகமாக இருக்குன்னா விழுப்புரத்தில். கம்மியாக எங்கே இருக்குன்னா 4 மட்டும்தான் இருக்குது. நீலகிரி பெரம்பலூரில். விழுப்புரத்தில் 22 இருக்குது. நீலகிரி பெரம்பலூர் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் 4 ஊராட்சி ஒன்றியம் இருக்குது. ஸோ அதிகமானது எது, குறைவான ஊராட்சி ஒன்றியம் இருக்க மாவட்டம் கேட்கலாம். அடுத்து 1688 உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு. மிகவும் பழமையான உள்ளாட்சி அமைப்பு சென்னை 1688 உருவானது. அடுத்து ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்ட நகராட்சி எதுன்னு கேட்டால் வாலாஜாப்பேட்டை வேலூர் மாவட்டம். அடுத்து நகராட்சிகள் அதிகமாக உள்ள மாவட்டம் எதுனா காஞ்சிபுரம். ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்டது வந்து வாலாஜாப்பேட்டை, அதிகமாக இருக்கிறது காஞ்சிபுரம். ஓகே, தேசிய ஊராட்சி தினம் வந்து ஏப்ரல் 24. இதுவும் கேட்கலாம். ஏப்ரல் 24 தேசிய ஊராட்சி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருக்க டூ சீரியஸ் கொஸ்டின் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.